உங்களுக்கு முடி வேரோட கொட்டுதுங்களா? இந்த ஃபுட்ஸ் எல்லாம் நீங்க சாப்பிடாதனால தான் உங்களுக்கு ஹேர் லாஸ் இருக்குன்றது தெரியுமா? ஸோ ஆயில் யூஸ் பண்ணி தான் நமக்கு ஹேர் வளரும் அப்படின்னு சொன்னால் மோஸ்ட்டாக நமக்கு அந்த பால்னஸ் ப்ராப்ளமே வந்திருக்காது. பிஹைண்ட்வுட்ஸ் இன்டர்வியூவில் நான் சொல்லாத விஷயத்த இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் வெஜிடேரியனோ நான் வெஜிடேரியனோ நிச்சயமாக நீங்கள் இந்த ஃபுட்டை சேர்த்து தான் ஆகணும். நீங்கள் பண்ணக்கூடிய தப்பு என்ன அப்படின்றத என்னோட ரீசன்ட் பிஹைண்ட்வுட் இன்டர்வியூவை பார்த்துட்டு ஏகப்பட்ட பேர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. நான் அந்த இன்டர்வியூவில் சொல்லாத விஷயத்த இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்டர்வியூ பார்த்துட்டு இங்கே வந்திருந்தீங்கன்னா நான் யாருன்னு தெரியலனா, நான் யுகநாதன், ஒரு ஹேர் லாஸ் ஆன விக்டம். என்னோட நான் சர்ஜிக்கல் ஹேர் ரீக்ரோத்தை பற்றி ஒரு தெளிவான ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா கார்ட் தரேன், அதை செக் பண்ணிட்டு வாங்க, இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஹேர் லாஸ்ன்னு எடுத்துட்டாலே நிறையா பேர் திங்க் பண்ணுறது ஜெனட்டிக்கல் ஹேர் ஃபாலாக இருக்கலாம் அப்படின்னு, அதாவது ஆண்ட்ரோஜெனட்டிக் அலோபேஷியான்னு. ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தோம்னா ஹேர் ஃபால் வந்து நார்மலாக அப்படி நடக்கிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் ரீசன் உங்களோட லைஃப் ஸ்டைல்னால இருக்கலாம். செகண்ட் ரீசன் உங்களோட ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணாதனால இருக்கலாம். தேர்ட் ரீசனாக பார்க்கும்போது மோஸ்ட் காமனாக இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி இதில் பார்க்க போகிறோம். அதாவது மினரல் அண்ட் வைட்டமின் டெஃபிஷியன்சியை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் இன்னொரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ண போகிறேன். உங்களோட மீல் ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கணும், என்ன மாதிரியான நியூட்ரிஷன், அதாவது பேலன்ஸ்டு டயட் எப்படி இருக்கணும் அப்படின்றது ஒரு டெம்ப்ளேட் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், நிஜமாவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ ஹேர் லாஸ்ன்னு எடுத்துட்டோம்னா ஒரு மெயினாக ஒரு 5 டெஃபிஷியன்சி இருக்குது. அதை தாண்டி ஒரு அடிஷ்னல் 3 டெஃபிஷியன்சியும் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதனால ஃபர்ஸ்ட் மோஸ்ட் டெஃபிஷியன்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா அயன் அண்ட் ஃபெரிட்டின் டெஃபிஷியன்சி. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஹீமோகுளோபின் லெவல் கம்மியாக இருந்துச்சுன்னா நமக்கு ஹேர் லாஸ் இருக்கும். அது இல்லாமல் டிசீனஸ், முக்கியமாக ஃபெட்டிக்காக ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? பட் இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்தியன் ஃபுட்ஸ் என்னென்னலாம் எடுத்துக்கலான்னு பார்த்தோன்னா, மொதல் விஷயமே முருங்கைக்கீரை, அது கூட முருங்கைக்காய் எடுத்துக்கலாம். ராகி தோசை, முக்கியமாக கடலை சட்னி அதை தொட்டு சாப்பிட்றதுனால, ஜாகரி இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு லட்டு மாதிரி நம்ம ஒரு செசமி கூட சேர்த்து சாப்பிடலாம். ரொம்ப பிடிச்ச விஷயம் எக்ஸை எடுத்துட்டு அது கூட முருங்கைக்கீரை பொரியல் சாப்பிட்றது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ இதை பற்றி பேசி மட்டும் இருக்க போகிறது கிடையாது. எண்ட் ஆஃப் த வீடியோவில் நீங்கள் என்னெல்லாம் சாப்பிட்லாம், ஒரு ஆவரேஜ் வெயிட் இருக்கிற நபர், அப்போது உங்களோட மேக்ரோ நியூட்ரியன்ட் மைக்ரோ நியூட்ரியன்ட்டை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணலாம் அப்படின்றத ஒரு டெம்ப்ளேட்டாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக கவனிங்க. செகண்ட் திங், ஜிங்க் டெஃபிஷியன்சி. ஜிங்க் டெஃபிஷியன்சி இருந்தால் உங்கள் முடி வந்து தின்னா ஸ்லோவாக வந்து க்ரோ ஆகிறத நீங்கள் நோட்டீஸ் பண்ணுவீங்க. இந்த ஜிங்க் டெஃபிஷியன்சி உங்களுக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான ஃபுட்ஸ் எடுத்துக்கலான்றதை பார்க்கலாம். சுண்டல், அதாவது சிக் பீஸ், கருப்பு சுண்டல் நம்ம எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு தோசை சாப்பிட்றீங்கன்னா கோகோனட் அண்ட் கேஷ்யூ சட்னி நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். முக்கியமாக ஃப்ரூட்டுன்னு எடுத்துட்டோன்னா ப்ரோமோகிரானேட், அதாவது ஒரு நாளைக்கு ஜிங்க் ரெக்கமெண்டேஷன் எவ்வளோ தேவையோ அதில் 300 above டைம்ஸ் வந்து இருக்குன்றதுனால தாராளமாக அந்த ஃப்ரூட்டை கூட நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது பயோட்டின் டெஃபிஷியன்சி. ஆக்சுவலாக இந்த டெஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தில் ஒரு 8 பேருக்கு கம்மியான ஆட்களுக்கு தான் இருக்கும். பட் இதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், இந்த பயோட்டின் சப்ளிமெண்ட்ஸ் வந்து அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பயோட்டின் டெஃபிஷியன்சி உங்களுக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம ஒரு நாளைக்கு 3லேருந்து 4 முட்டை சேர்த்துக்கிறது மூலமாக ஒரு 30 milligrams ஆஃப் பயோட்டின் நமக்கு வந்து கிடைச்சிடும். ஸோ அதுவே ஒரு டெய்லி ரெக்கமெண்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணிடும். முக்கியமாக நீங்கள் ஒரு வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா தாராளமாக ஸ்வீட் பொட்டேட்டோவை உங்களோட லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் ஒன் ரொம்ப இஸ் வைட்டமின் டி. இந்த வைட்டமின் டி வந்து உங்களுக்கு டெஃபிஷியண்ட்டாக இருந்தீங்கன்னா இது இன் சம் கேசஸ் வந்து உங்களோட ஆண்ட்ரோஜெனட்டிக் அலோபேஷியாவை ட்ரிகர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதை பற்றி தெளிவாக இண்டிவிஜுவல் வீடியோ போடலாம். பட் இந்த டெஃபிஷியன்ட் இருந்துச்சுன்னா உங்கள் ஹேர் ஃபாலிக்யூலை டார்மன் ஸ்டேஜ்லேயே உங்கள் முடி இருக்குன்றதுனால இந்த டெஃபிஷியன்ட்டியை நம்ம வந்து சரி பண்ணணும்னு நினச்சோன்னா முக்கியமாக உங்களை சன்லைட்டுக்கு ஒரு 9 o'clock முன்னாடி எக்ஸ்போஸ் பண்ணுறது மூலமாகவும், உங்கள் டயட்டில் மஷ்ரூம்ஸ், எக்ஸ், பன்னீர் ஆட் பண்ணுறது மூலமாகவும், இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ராகி மால்ட் ஆர் வந்து பால் கூட நமக்கு இந்த வைட்டமின் டி ரிச் ஃபுட். இந்த மாதிரியான ஃபுட்ஸ் வந்து உங்களுக்கு இனி வராமல் இருக்கிறத ஹெல்ப் பண்ணுமே தவிர்த்து வந்த டெஃபிஷியண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணணும்னா இதர் நீங்கள் டெய்லி ரெக்கமெண்டை விட அதிகமாக எடுக்கணும் ஆர் நீங்கள் ஒரு சப்ளிமெண்டேஷன் போகிறதுன்றது தான் கரெக்டான சாய்ஸ். பட் இந்த மாதிரி இன்ஃப்ளூவன்ஸ் சொல்கிறத நீங்கள் கேட்டு டைரெக்டாக பிளைண்டாக யூஸ் பண்ணாதீங்க. ஒரு ப்ரொஃபஷன், அதாவது எம்பிபிஎஸ் முடித்த டெர்மட்டாலஜிஸ்ட்டோ இல்லை ஒரு ஜென்ரல் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணி நீங்கள் மெடிக்கேஷன் எடுக்கிறது அட்வைசபிள். 5வது பாயிண்ட், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ்.
இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து லோவாக இருக்கிறவங்களுக்கு ட்ரை ஸ்கேல்ப், முக்கியமாக ஹேர் வந்து ஃப்ரிஸியாக இருக்கும், சம்டைம் ஹேர் வந்து பிரிட்டில் ஆகும். ஸோ இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் எதில் இருக்குன்னு பார்த்தா மோஸ்ட்டாக சீ ஃபுட்ஸில் இருக்கும். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா வால்நட் எடுக்கலாம், இல்லைன்னா இன்னொரு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா சியா சீட்ஸ் வித் டெண்டர் கோகோனட் ஸ்மூத்தி கூட நீங்கள் பண்ணி குடிக்கலாம். ஸோ 6வது ஒன்று ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி. ஒரு நாளைக்கு தேவைப்படக்கூடிய ப்ரோட்டீன் வந்து நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணாத பொழுது பாடி வந்து உங்கள் முடிக்கு தரக்கூடிய நியூட்ரியனை கட் பண்ணும். உங்கள் முடி வந்து கேரட்டின் அப்படின்ற ஒரு ப்ரோட்டீனால தான் உருவாயிருக்கு. ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஹேர் பேக்கேஜ், ஹேர் தின்னிங், ஹேர் ஃபால் வந்து நோட்டீஸ் பண்ணுவீங்க. ஸோ உங்கள் ப்ரோட்டீன் கோலை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப அஃபோர்டபுளாக நான் பார்க்குறது எக்ஸ் தான். ஸோ ஒரு எக்கில் வந்து 5 grams ஆஃப் ப்ரோட்டீன் இருக்கு. ஸோ இந்த நான் இப்போ லாஸ்ட்டாக தரப்போகிற டெம்ப்ளேட்டில் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ எக்ஸ் எடுக்கலாம், எவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் கவர் ஆகுதுன்றதையும் அதில் கிளியராக கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வைட்டமின் B12. இந்த வைட்டமின் B12 வந்து நம்மளோட ரெட் பிளட் வந்து ஆக்சிஜன் கொண்டு போகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ இது இன்கேஸ் டெஃபிஷியண்ட்டாக இருக்குனாலும் உங்களுக்கு ஹேர் லாஸ் நீங்கள் நோட்டீஸ் பண்ணுவீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரே ஹேர் வர்றதுக்கு வைட்டமின் B12 அண்ட் செலீனியம் டெஃபிஷியன்சி ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு நான் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக ஒரு அனிமல் மீட் போடுறது அண்ட் அதோட ஆர்கன்ஸ் லைக் லிவர், கிட்னி, பிளட் இந்த மாதிரி எடுக்கிறது மூலமா உங்களால டெய்லி ரெக்குவயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணிட முடியும். ஃபோலேட் டெஃபிஷியன்சி. இந்த ஃபோலேட் வந்து செல் டிவிஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஹேர் க்ரோத் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் ஆனது. இன்கேஸ் நீங்கள் ஃபோலேட் டெஃபிஷியண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்கள் ஹேர் ஸ்டாண்ட் வந்து வீக் ஆகிறத நம்ம நோட்டீஸ் பண்ணுவீங்க. இது என்ன மாதிரியான ஃபுட்லலாம் இருக்குன்னு பார்த்தா நம்ம கறி லீஃப்ல இருக்கு, கீரையில் இருக்கு. ஸோ உங்களோட டயட்ல இந்த மாதிரி மிக்ஸ்டு ஆஃப் ஃபுட்ஸை நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு இப்போ நான் இந்த சார்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். இந்த வீடியோவில் காமிச்ச உங்களுக்கு டெம்ப்ளேட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மேலும் நான் சொன்ன டெஃபிஷியன்ட்லாம் உங்களுக்கு இருக்கா இல்லையான்றத ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் தான் கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ நீங்கள் செல்ஃப் எவாலுவேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி என்ன மாதிரி இன்ஃப்ளூயன்சர் சொல்கிறத கேட்காதீங்க. ஜஸ்ட் ஒரு ப்ரொஃபஷன் டாக்டர் கிட்ட போயிட்டு ஒரு கன்சல்டேஷன் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் என் கூட நீங்கள் 1-on-1 கால் டிஸ்கஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் ஆப்ஷன் சொல்லி மெசேஜ் அனுப்புங்க, நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம அந்த கமெண்ட் செஷனில் வந்த கமெண்ட்ஸுக்கு ஆன்சர் பண்ணுற சீரீஸ் போடலாம். அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். அன்டில் பை ஃப்ரம் யுகா. தேங்க்யூ ரோஜா.